السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 172. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 172ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபضலி லஅஃபத்தில் முஸ்லிமீன வல் ஃபுகராஇல் ஹாமிலீன என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு சாலிஹீனுடைய 172ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த ஹதீஸினுடைய தலைப்பாகிறது தொட்டிலில் பேசிய 3 குழந்தை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. அப்போ இது ஒரு நீண்ட ஹதீஸாக இருப்பதின் காரணமாக இதை ஒரு 3 பாகங்களாக பிரித்து நாம் உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கிறோம். அதில் இதற்கு முந்தைய பாடமான இந்த 171ஆம் நாள் பாடம் பாகம் 1ஆக அமைந்தது. இப்போ அது 1வது பாகம். அந்த 1ஆம் நாள் பாடத்தில் இந்த ஹதீஸிற்கான மொத்த சுருக்கம், இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன, இந்த ஹதீஸில் எதை பற்றி பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் சொன்னோம். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலேயே 3 குழந்தையை தவிர 3 நபர்களை தவிர யாருமே தொட்டில் பருவத்திலே பேசியதே இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அதில் முதலாவதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் என்று சொன்னார்கள். அடுத்தபடியாக ஜுரைஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்லடியார், அவரோடு இணைத்து பேசப்பட்ட குழந்தை, அது 2வது குழந்தை என்று சொன்னார்கள். 3வதாக இந்த பாடத்தினுடைய இறுதியாக சொல்லப்படக்கூடிய தன்னுடைய தாயிடம் பால் குடித்திருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். இப்போ இந்த 3 நபர்களை தவிர யாருமே தொட்டில் பருவத்தில் பேசியது கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த பாகம் 2ல் நம்ம இந்த ஜுரைஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நல்லடியார், அவரை பற்றி மட்டும் இந்த பாகம் 2ல் நம்ம பேச இருக்கிறோம். அவர் ஒரு நல்ல வணக்கசாலியாக இருந்தார். தனக்கென்று ஒரு ஆசிரம் ஏற்பாடு செய்திருந்தார். அதுலேயே அவர் தங்கியிருக்கக்கூடியவராக இருந்தாருன்னு சொன்னோம். அப்போ அவர் தொழக்கூடிய சமயத்தில் அவர்களுடைய தாயார் வருவாங்க, அவங்க கூப்பிடுவாங்க. அதற்கு இவர் பதில் தராம தொழுகையில் ஈடுபடக்கூடியவராக இருப்பார். இப்போ அதன் காரணமாக அந்த தாயார் ஒரு பத்வாவை செஞ்சிருவாங்க இவருக்கு. யா அல்லாஹ், இவரை, அதாவது விபச்சாரிகள் முகங்களை இவன் காணும் வரை இவனை நீ மரணிக்க செய்து விடாதே. விபச்சாரியின் மூலமாக இவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட வேண்டும் என்று அந்த தாயார் பத்வா செஞ்சாங்க. அது போலவே பிற்காலத்துல
ஒரு விபச்சார பெண்மணியால் ஒரு பிரச்சனை அவர்கள் சந்திப்பார்கள். பிரச்சனையை சந்திக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை ஜுரேஜுடைய குழந்தை என்று இட்டுக்கட்டப்படும். அப்பொழுது அந்த குழந்தையின் மூலமாகவே அந்த குழந்தையினுடைய வயிற்றில் தன்னுடைய கையை வைத்து குத்தி அந்த குழந்தை சொல்லும், உன்னுடைய வாப்பா யார் என்பதாக கேட்பார்கள். அந்த குழந்தையினுடைய வயிற்றுல தன்னுடைய விரலை வச்சு குத்தி, அப்போ என்னுடைய வாப்பா இந்த நபர் தான், நீங்கள் என்னுடைய வாப்பா கிடையாது என்பதாக அந்த குழந்தை தெளிவுபடுத்தும். அப்ப மக்கள்லாம் அந்த ஜுரைஜை மீண்டும் கொண்டாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ இந்த செய்தியெல்லாம் நம்ம முன்னாடி பாடத்துல விளக்கமாக பார்த்தோம். அப்போ இப்போ இந்த பாகம் 2ல இந்த செய்தியை பற்றி மட்டும்தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த பாடத்தை நம்ம வாசிக்க இருக்கிறோம். மீதி உள்ள செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம பாகம் 3ல இன்ஷா அல்லாஹ் நம்ம வாசிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 259வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 259வது ஹதீஸாக இது இருக்கின்றது என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று பார்க்கும் பொழுது வான் அபி ஹுரேரத ரதியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரேரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லம் யதகல்லம் ஃபில் மஹதி, தொட்டிலிலே பேசவில்லை, இல்லா சலாசத்துன், 3 நபர்களை தவிர யாரும் தொட்டிலிலே பேசவில்லை. அப்போ தொட்டிலிலே பேசவில்லைன்னா தொட்டிலுடைய பருவம், அந்த தொட்டில் கடக்குமாறு இல்லையா, குழந்தைகளை தொட்டில் ஆட்டுவாங்க இல்லையா, அந்த தொட்டில்ல இருக்கும் பருவம்னா கை குழந்தை. இப்போ அந்த குழந்தையினுடைய அந்த பருவத்தில் 3 நபர்களை தவிர யாரும் பேசியது இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுல முதலாவது நபரை சொல்றாங்க பாருங்க, ஈஸா இப்னு மர்யம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபர். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் உலகத்துல குழந்தை பருவத்தில் பேசிய முதல் குழந்தையாக இருக்கின்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்தபடியாக வஸ்வாஹிபி ஜுரைஜின், இன்னும் ஜுரைஜுடைய சுவாஹிபு, அதாவது ஜுரைஜுடைய விஷயத்தில் இணைத்து பேசக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தை தான் 2வது குழந்தையாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ ஜுரைஜ்னா யாரு, அவர்கள் என்ன விஷயம் செஞ்சாங்க, எப்படிப்பட்டவங்க, அவர்களோடு இணைத்து பேசிய அந்த குழந்தை எது என்பதை பற்றியெல்லாம் நமக்கு இங்கு சொல்ல இருக்கிறாங்க. பாருங்க, வகான ஜுரைஜுன், இன்னும் ஜுரைஜ் என்பவர் ஆகியிருந்தார், ரஜுலன் ஆபிதன், ஒரு வழிபாடான, ஒரு அல்லாஹ்வை வழிபடக்கூடிய ஒரு மனிதராக அந்த ஜுரைஜ் என்பவராக இருந்தார். இப்போ நல்ல வணக்கஸ்தாலியாக ஆகியிருந்தார். எப்பொழுதும் அல்லாஹ்வை நின்று தொழக்கூடிய, அல்லாஹுடைய இபாதத்தில் எப்பொழுதும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒருவராக அந்த ஜுரைஜ் என்பவராக இருந்தார் என்பதாக சொல்றாங்க. இன்னும் ஃபத்தஹத ஸௌமஅத்தன், ஒரு ஆஸ்திரமத்தை அவர் உண்டாக்கி கொண்டார். ஃபகான ஃபீஹா, எனவே அந்த ஆசிரமத்தில் அவர் ஆகிவிட்டார். அப்போ ஒரு ஆசிரமத்தை உருவாக்கி அதிலேயே அவர் இருக்கக்கூடியவராக இருந்தார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ ஒரு முறை ஃபஅத்ததுஹு உம்முஹு, அவருடைய உம்மா அந்த ஜுரைஜுடைய தாயார் அவரிடத்தில் வந்தார்கள். வஹுவ, இன்னும் அந்த ஜுரைஜ் ஆகிறவரோ யுசல்லி, தொழக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அந்த ஜுரைஜ் என்பவர் தொழக்கூடிய அந்த நேரத்துல அவங்க உம்மா அந்த ஜுரைஜ் பக்கத்துல வராங்க. வந்து ஃபகாலத், சொன்னார்கள், அந்த உம்மா சொன்னார்கள், யா ஜுரைஜு, ஜுரைஜே,
என்பதாக கூப்பிட்டாங்க. அப்போ ஃபகால, அப்பொழுது அந்த ஜுரேஜ் சொல்லிக் கொண்டார்கள், யா ரப்பி, என்னுடைய ரப்பே, உம்மி, என்னுடைய தாய், வசலாத்தி, இன்னும் என்னுடைய தொழுகை என்பதாக சொன்னார்கள். அப்போ என்னன்னா, என்னுடைய இரட்சகனே, என்னுடைய உம்மா இப்படி அழைக்கக்கூடியவராக இருக்கிறார், நான் தொழுது கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறேனே என்று தன்னுடைய மனதில் அந்த ஜுரைஜ் சொல்லக்கூடியவராக இருந்தார். அப்போ ஃபஅக்பல அலா ஸலாத்திஹி, அவருடைய தொழுகையின் மீதே அவர் முன்னோக்கி விட்டார். அப்போ அப்படி தன்னுடைய மனசுல சொல்லிக்கொண்டு, நான் தொழுகையில இருக்கேன், எங்க அம்மா என்னை கூப்பிடுறாங்க, இப்ப நான் என்ன செய்யறது இறைவா அப்படின்னு என்னுடைய மனசுல தன்னுடைய மனசுல அவங்களே சொல்லிக்கொண்டு தன்னுடைய தொழுகையிலேயே ஈடுபடக்கூடியவராக இருந்தார். உம்மா கூப்பிடுறாங்கன்னு போயிடல, அப்படியே மீண்டும் தொழக்கூடியவராகவே இருந்தார். அப்போ அந்த சமயத்துல ஃபன்சரஃபத், அந்த தாயாகிறவர் திரும்பி விட்டார்கள். அப்போ கூப்பிட்டு எப்படி கூப்பிட வந்தாங்களோ ஜுரேஜ் பக்கம், அது மாதிரி அவங்க திரும்பி சென்றுட்டாங்க, திரும்பி விட்டார்கள். அப்போ பலம்மா கான மிலல் கதா, நாளை ஆன பொழுது, அத்தத்துஹு, அந்த ஜுரேஜிடம் அந்த உம்மா வந்தார்கள். வஹுவ யுசல்லி, இன்னும் அவராகிறவரோ யுசல்லி, தொழக்கூடியவராக இருந்தார். அப்ப நேத்து மாதிரியே இன்னைக்கும் உம்மா அந்த ஜுரேஜிடத்துல வராங்க. அப்பொழுதும் அந்த ஜுரேஜ் ஆகிறவர் தொழுது கொண்டு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அந்த சமயத்துல ஃபகாலத், அந்த உம்மா சொன்னாங்க, யா ஜுரைஜு, ஜுரைஜே என்பதாக கூப்பிட்டார்கள். ஃபகால, அப்பொழுதும் அந்த ஜுரைஜ் சொன்னார், ஐ ரப்பி, என்னுடைய ரப்பே, உம்மி வசலாத்தி, என்னுடைய தாயார், என்னுடைய தொழுகையே என்பதாக சொன்னார். இப்போ என்னுடைய தொழுகையில என்னுடைய தாயார் இது போலவே நேற்று போலவே என்னை அழைக்கின்றார்கள், ரப்பே, நான் இப்பொழுது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே என்பதாக தன்னுடைய மனதிலே சொல்லிக்கொண்டு ஃபஅக்பல அலா ஸலாத்திஹி, தன்னுடைய தொழுகையின் மீதே அவர் முன்னோக்கினார். நேற்று எப்படி அந்த தொழுகையில இப்படி சொல்லிக்கொண்டு தன்னுடைய தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டாரோ, அதுபோல இன்றைக்கும் இப்படி சொல்லிக்கொண்டு தன்னுடைய தொழுகையிலேயே அவர் ஈடுபடக்கூடியவராக இருந்தார். அப்போ திரும்பவும் அந்த உம்மாக்கு பதில் கொடுக்காம மீண்டும் தொழக்கூடியவராக இருந்தார். அப்போ பலம்மா கான மினல் கதா, நாளை ஆன பொழுது, அப்போ மறுநாள் ஆகுது. அப்ப ஆன உடனே அத்தத்துஹு, அந்த தாயாராகிறவர்கள் அந்த ஜுரைஜிடம் வந்தார்கள். வஹுவ, இன்னும் அந்த ஜுரைஜாகிறவரோ யுசல்லி, தொழக்கூடியவராக இருக்கிறார். அது போலவே அந்த ஜுரைஜும் தொழக்கூடிய அந்த சமயத்துல மீண்டும் அந்த உம்மா வராங்க மூணாவது முறையாக. அப்போ ஃபகாலத், அந்த உம்மா சொன்னாங்க, யா ஜுரைஜு, ஜுரைஜே என்பதாக கூப்பிட்டார்கள். ஃபகால, அப்பொழுதும் அந்த ஜுரைஜ், யா ரப்பி, உம்மி வசலாத்தி, என்னுடைய தாயார் என்னை அழைக்கிறார்களே ரப்பே, நான் இந்த தொழுகையில் இருக்கக்கூடியவனாக இருக்கிறேனே, இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்று அந்த ரப்பிடத்துல அந்த ஜுரேஜ் என்பவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். சொல்லிக்கொண்டு ஃபஅக்பல அலா ஸலாத்திஹி, தன்னுடைய தொழுகையின் மீதே அவர் முன்னோக்கக்கூடியவராக இருந்தார், அவர் முன்னோக்கினார். அப்படியும் மீண்டும் அதே மாதிரியே தன்னுடைய மனசுல நினைச்சுக்கிட்டு மீண்டும் தொழுகையில் ஈடுபடக்கூடியவராகவே அவர் இருந்தார் என்று சொல்றாங்க. அப்போ ஃபகாலத், அந்த சமயம் அந்த ஜுரேஜுடைய தாயார் சொன்னார்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ், லா துமித்ஹு, இவனை நீ மரணிக்க செய்து விடாதே, ஹத்தா யந்துர இலா உஜூஹில் மூமி சாத்தி, விபச்சாரிகளுடைய முகங்களை இவர் பார்க்கும் வரை இவரை நீ மரணிக்க செய்து விடாதே என்பதாக ஒரு துவாவை செய்யறாங்க, ஒரு பத்வா செய்யறாங்க. அல்லாஹை பார்த்து, என்னுடைய அழைப்பிற்கு இவன் பதில் கொடுக்கலையா அல்லாஹ், அதனால இவர் மரணிப்பதற்கு முன்னாடி விபச்சாரிகளுடைய முகத்தை இவரை நீ சந்திக்கவை. அப்போ விபச்சாரிகள் மூலமாக பிரச்சனைகளை இவருக்கு நீ கொடு. என்னுடைய மனவேதனைக்கு என்னுடைய மகன் ஆளாகி விட்டார், அதனால் இவருக்கு இப்படிப்பட்ட தண்டனையை நீ கொடுத்து விடியா அல்லாஹ், இவர் மரணிப்பதற்குள்ள அந்த தண்டனையை கொடுத்து விடு, இந்த தண்டனை வருவதற்கு முன்னால் இவரை நீ மரணிக்க செய்து விடாதே என்று அந்த தாயார் துவா செய்யக்கூடியவராக இருந்தார். துவா செஞ்சுட்டாங்க. அப்போ சில காலங்கள்லாம் போகுது. அப்ப அந்த சமயத்துல பனு இஸ்ராயில் ஜுரைஜன், அந்த ஜுரைஜை குறித்து அந்த பனு இஸ்ராயலர்கள்லாம் பேசிக்கொண்டார்கள். வைபாதத்துஹு, இன்னும் அவருடைய ஐபாதத்தை குறித்து, அவருடைய வழிபாடை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அந்த ஜுரைஜின் ஒருத்தர் இருக்கிறாராம்பா, அவர் நல்ல வணக்கஸ்தாலியா இருக்கிறாரு, அல்லாஹ்வை நன்கு நின்று வணங்கக்கூடியவரா இருக்கிறார் அப்படின்னு அவரை பற்றியும் அவருடைய
வணக்கத்தை பற்றியும் புகழ்ந்து பேசக்கூடியவர்களாக பனு இஸ்ராயீல் ஆகியிருந்தாங்க. அப்போ அந்த சமயத்துல வகானத்தின் முராத்துன் பகையுன், ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஒரு விபச்சாரியான ஒரு பெண் ஆகியிருந்தால் அந்த சமயத்தில் தமஸ்ஸலு, எந்த ஒருவரும் வீழ்த்தப்படுவார், பிஹுஸ்னிஹா, அவள் அழகை கொண்டு எந்த ஒருவரும் வீழ்த்தப்படுவார். தன்னுடைய அழகினால எல்லாத்தையும் தன்னுடைய வலையில சிக்க வச்சு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண் அந்த காலத்துல இருந்தா, நல்ல அழகாக இருப்பா. அப்போ அந்த சமயத்துல ஃபகாலத், அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த பெண் கூறினால், இன்ஷிஅத்தும், நீங்கள் நாடினால், லஅஃப்தினன்னஹு, அவரை நான் ஃபித்னாக்கு ஆளாக்கி விடுகிறேன், அவரை நான் குழப்பத்திற்கு ஆளாக்கி விடுகிறேன் என்று அந்த பெண் கூறினாள். நீங்க நினைச்சுன்னு சொன்னீங்கன்னா பனு இஸ்ராயேலர்ல சொல்றா அந்த பெண்ணு, நீங்க பெரிய இபாதத்தாளி, அவர் ரொம்ப வணக்கசாலி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவரை என்னுடைய வலையில நான் வீழ்த்தி காட்டட்டுமா? நீங்கள் நினைத்தால் நான் அவரை ஃபித்னாக்கு ஆளாக்குறேன், நான் அவரை குழப்பத்திற்கு ஆளாக்கி விடுகிறேன் என்று அந்த பெண்மணி சொன்னாள். பெண்மணி சொல்லிட்டு ஃபதஅர்ரலத் லஹு, அவருக்கு முன் வந்து குறுக்கிட்டாள், அதாவது அவரை தன் பக்கம் ஈர்க்க முயற்சித்தாள். பலம் யல்தஃபித் ஃபீஹா, அப்பொழுது அவளின் பக்கம் அந்த ஜுரைஜ் திரும்பவில்லை. அப்போ இவளுடைய அழகை வச்சு இந்த ஜுரைஜ் எப்படியாவது மடக்கிடலாம், எப்படியாவது மயக்கிறலாம் என்பதாக அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த பெண்ணு திட்டம் திட்டக்கூடியவளாக இருந்தாள். ஆனால் அந்த ஜுரைஜோ இவளின் பக்கம் கொஞ்சம் கூட தவசாய்க்கல, இவளை கண்டுக்கவே இல்லை. அப்படி தன்னுடைய இவாதத்திலேயே அவர் ஈடுபடக்கூடியவராக இருந்தார் என்று சொல்றாங்க. அப்போ அந்த சமயத்துல ஃபாத்தத் ராயன், ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவரிடம் அந்த பெண்மணி வந்தால், கான யவி இலா சௌமஅதிஹி, அப்போ அந்த ஜுரைஜுடைய அந்த ஆசிரமத்தில் இவர் தங்கி செல்பவராக அவர் ஆகியிருந்தார். ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவர் இருந்தாரு. அவர் எத்தகையவர்னு சொன்னா, அந்த ஜுரைஜுடைய அந்த ஆசிரமம் இருக்குதா இல்லையா, அந்த ஆசிரமத்துல அடிக்கடி தங்கி செல்லக்கூடிய ஒருவர், அப்படி உள்ளவராக அவர் ஆகியிருந்தாரே. அத்தகைய ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவரிடம் அந்த பெண்மணி ஆகிறவர் வருகிறாள். வந்து பாம்கனதுஹு மின் நப்சிஹா, தன்னுடைய நப்சிலிருந்து, தன்னுடைய நப்சிலே அவரை அவள் விழச் செய்கிறாள். விழச் செய்து விட்டால் ஃபவகஅ அலைஹா, அவளின் மீது அவரோ விழுந்து விட்டார். அப்போ தன்னுடைய வலையில, தன்னுடைய அந்த ஈர்ப்பு வலையில அந்த நபரை சிக்க வைக்க பார்க்கிறா. சிக்க வைக்க பார்த்த உடனே அந்த நபரும் இவளின் பக்கம் சாஞ்சிட்டாரு. இவளின் பக்கம் வீழ்ந்து அவர்கள் இருவரும் விபச்சாரம் செய்து விடுகிறார்கள். அப்போ அந்த ஆடு மேய்க்கக்கூடியவர் அந்த பெண்மணியோடு சேர்ந்து விபச்சாரம் செய்து விடுகிறார். அப்போ அந்த சமயம் ஃபஹமலத், அந்த பெண்மணி கருவுற்றாள், அந்த விபச்சாரம் செய்யும் அந்த பெண் கருவுற்றாள். ஃபலம்மா வலதத், அப்பொழுது அவள் கற்பித்த பொழுது, அதாவது அந்த பிரசவித்த பொழுது, அதாவது அந்த கர்ப்பமான அந்த குழந்தைய 10 மாசம் கழிச்சு அவ பிரசவிப்பாளா இல்லையா, அந்த பிரசவித்ததுக்கு அப்புறம் காலத், அவள் சொன்னால், ஹுவ மின் ஜுரைஜின், ஹுவ இந்த குழந்தையாகிறது, மின் ஜுரைஜின் ஜுரைஜிடம் இருந்து வந்ததாக இருக்கின்றது. அப்போ இது ஜுரைஜின் மூலமாக தான் இந்த குழந்தை என்பது இருக்கு. இந்த குழந்தையினுடைய தந்தை ஜுரைஜாக தான் இருக்கிறார். ஜுரைஜும் நானும் சேர்ந்துதான் விபச்சாரம் செய்துதான் இந்த குழந்தையை நாங்கள் பெற்றெடுத்தோம் என்று அந்த பெண்மணி கூறுகிறாள். அப்பொழுது ஃபஅதௌஹு, அந்த பனு இஸ்ரவேலர்கள் அந்த ஜுரைஜிடம் வந்தார்கள். ஃபஸ்தன்ஸலூஹு, அவரை இறக்கினார்கள். அப்போ இறக்கினார்கள்னா அவரை வெளியேற்றினார்கள். வஹதமு சௌமஅதஹு, அவருடைய அந்த ஆஸ்திரமத்தை அவர்கள் இடித்தார்கள். அப்போ உடனே இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அந்த மக்கள் எல்லாம் அந்த இவங்கள்ட்ட வராங்க. அந்த ஜுரைஜிடம் வந்து அவரை வெளியேற்றுறாங்க, அவரை இறங்கச் செய்யறாங்க. அந்த ஆசிரமத்தை இறக்கி வச்சு அந்த ஆசிரமத்தை முழுவதுமாக தரைமட்டமாக அவர்கள் இடித்தார்கள். இன்னும் ஜாலு, அவர்கள் ஆகியிருந்தார்கள் யத்ரிபூனஹு, அந்த ஜுரைஜை அடிக்கக்கூடியவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள். இப்ப ஜுரைஜை எல்லாரும் சேர்ந்து அடிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அந்த சமயம் ஃபகால, அந்த ஜுரைஜி கேட்டார், மா ஷஅனுக்கும், உங்களுடைய விஷயம் என்ன, உங்களுக்கு என்ன ஆணுச்சு, எதுக்காக என்ன இப்படி அடிக்கிறீங்கப்பா, எதுக்காக என்னுடைய ஆசிரமத்தை இடிக்கிறீங்க, எதுக்கு என்ன வெளியேற்றுறீங்க, ஒண்ணுமே புரியலையே
ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்போ காலு, அந்த மக்கள் சொன்னார்கள், ஜனைத்த பிஹாதிஹில் பகை, இந்த விபச்சாரம் செய்யக்கூடிய இந்த பெண்ணோடு நீ ஜினா செய்து விட்டாய், நீ விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டாய். வலதத் மின்க, உன்னிடமிருந்து இவள் பெற்றெடுத்து விட்டாள் இந்த குழந்தையை என்று சொன்னார்கள். அப்போ நீ இவளோட விபச்சாரத்தை ஈடுபட்டுட்ட, நீ இவளோட விபச்சாரத்தை ஈடுபட்டு தான் உன் மூலமாக தான் இவளை கருவுற்று இப்படி பிரசவித்து கொண்டு நிற்கிறாள் என்று அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள். அப்போ அந்த அந்த ஜுரைஜ் கேட்டார், ஐன சபியு, அந்த குழந்தை எங்கே என்பதாக கேட்டார். அந்த குழந்தை எங்கப்பா, குழந்தைங்க முதல்ல கொண்டு வாங்க என்று சொன்ன உடனே பிஹி, அந்த மக்கள் அந்த குழந்தையை கொண்டு வந்தார்கள். ஃபகால, அப்பொழுது அந்த ஜுரைஜ் சொன்னார், இங்க 2 ஃபகால போட்டிருக்கிறாங்க, இது தவறு. ஒரு ஃபகால என்பதாகத்தான் வரும். இது தவறானது, நுஸ்ஹா பெல, பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கு. அப்போ பாருங்க, ஃபகால, அந்த ஜுரைஜ் சொன்னார், தஊனி, என்னை நீங்கள் விட்டு விடுங்கள், ஹத்தா உசல்லிய, நான் தொழும் வரை என்னை நீங்கள் விட்டு விடுங்கள். அப்போ நான் கொஞ்சம் தொழுதுட்டு வந்துடுறேன்ப்பா, அது வரைக்கும் என்ன நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது வரைக்கும் என்ன நீங்க சீண்டாதீங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுமதி கேட்டார். கேட்டது மாதிரியே அது போலவே தொலை அனுமதித்தாங்க. பசல்லா, அப்பொழுது அந்த ஜுரைஜ் தொழுதார். பலம் மன்சரஃப, அவர் திரும்பிய பொழுது, அந்த தொழுகையெல்லாம் முடிச்சு அந்த தொழுகையிலிருந்து திரும்பிய உடனே, அத்தசபிய, அந்த குழந்தையிடத்தில் அந்த ஜுரைஜ் வந்தார். ஃபத்ஆன ஃபீ பத்னிஹி, அந்த குழந்தையினுடைய வயிற்றிலே அந்த ஜுரைஜ் குத்தினார். இப்போ தொழுகையெல்லாம் முடிச்சிட்டு அந்த குழந்தையிடத்துல அந்த ஜுரைஜ் அந்த குழந்தையினுடைய வயிற்றுல அதனுடைய விரலை வச்சு குத்துறாரு. குத்திட்டு வகால, இன்னும் கேட்டார், யா குலாமு, குழந்தையே, மன் அபூக்க, உன்னுடைய தந்தை யார் என்று கேட்டார். உன்னுடைய தந்தை யாரு நீ சொல்லு அப்படின்னு அந்த குழந்தையினுடைய வயிற்றுல விரலை வச்சு குத்திட்டு கேட்கிறாங்க. அப்போ கால, அந்த குழந்தை சொன்னது, புலானுன் அர்ராய், இந்த மனிதர் தான், இந்த ஆடு மேய்க்கக்கூடிய இன்னார் தான் என்னுடைய தந்தை என்று சொன்னது. அப்போ இவர் மூலமாக தான் என்னுடைய தாய் கருவுற்றால், இவர்தான் என்னுடைய தந்தை என்பதாக அந்த குழந்தை சொன்னது. அப்படி சொன்ன உடனே உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. உண்மையெல்லாம் தெரிஞ்சு அந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். நம்ம மக்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம், நம்ம இப்படி ஜுரைஜ் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே, குழந்தையே பேசி உண்மையை சொல்லிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அலா ஜுரைஜின், அந்த ஜுரைஜிடத்தில், அந்த ஜுரைஜின் மீது அவர்கள் முன்னோக்கினார்கள். அவரை முத்தமிடுபவர்களாக, இன்னும் அவரை ஆற தழுவியர்களாக. இப்ப மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஜுரைஜிடத்தின் திரும்ப மன்னிப்பு கேட்டு அந்த ஜுரைஜை கட்டி தழுவுனாங்க. உங்களை நாங்க தப்பா நினைச்சிட்டோம், சரி இப்படி நினைச்சிக்க கூடாது, நாங்க இவள் சொல்றான்னு சொல்லிதான் நாங்க உங்களை எப்படி தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களை கட்டி தழுவி அவர்களுக்கு முத்தமிட்டு அவர்களை தழுவி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ அப்படி ஆயிட்டாங்க. அப்போ வகாலு, அந்த மக்கள் கேட்டார்கள், சொன்னார்கள், நபினீலக்க, உங்களுக்கு நாங்கள் அமைத்து தருகிறோம், கட்டி தருகிறோம், சௌமாத்தக்க மின் தஹபின், தங்கத்திலான உங்களுடைய அந்த ஆசிரமத்தை தங்கத்திலிருந்து நாங்கள் கட்டி தருகிறோம். அப்போ உங்க ஆசிரமத்தை நாங்க இடிச்சிட்டோம் இந்த பெண்மணி சொன்னதுனால, அதனால உங்க ஆசிரமத்தை நாங்க திரும்ப கட்டி தரோம். சாதாரணமா கட்டி தர மாட்டோம், நாங்க தங்கத்தை கொண்டு அமைத்து அந்த மிகப்பெரிய ஆசிரமமாக நாங்கள் கட்டி தருகிறோம் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். சொன்னவுடனே கால, அந்த ஜுரைஜ் சொன்னார்கள், லா, வேண்டாம், அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யாதீங்கப்பா, நீங்க தங்கத்தாரெல்லாம் ஒண்ணு கெட்ட வேணா, ஐதுஹா, அதை நீங்கள் மீட்டி தாருங்கள், மின்துவானின் மண்ணிலான் அதை மீட்டி தாருங்கள். இப்ப மண்ணிலிருந்து அதை நீங்கள் மீட்டி தாருங்கள், கமா காணத், அது எப்படி ஆக இருந்ததோ அது போலவே, அது எப்படி மண்ணினால கெட்டப்பட்டு ஒரு மண் பில்டிங்காக சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டிடமாக அதாக இருந்ததோ அதே போல எனக்கு நீங்க மீட்டி தந்தா போதும், நீங்க தங்கத்தினாலாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்க சாதாரணமாக மண் கொண்டு அதை நீங்கள் கட்டித்தார்கள் என்று அந்த ஜுரைஜ் சொன்னார். அதுபோலவே அப்பொழுது அந்த மக்கள் அதை செய்தார்கள், அப்படியே செய்தார்கள். அப்போ அதுபோலவே மண்ணினாலான அந்த ஆசிரமத்தை முன்னாடி இருந்த மாதிரியே அதுபோலவே அந்த ஜுரைஜிற்கு கட்டி கொடுத்தார்கள் என்ற செய்தியை இங்க நமக்கு சொல்றாங்க. அப்போ இதுதான் 2வது குழந்தை. இந்த ஜுரைஜினால்
அந்த பெண்மணி ஜுரேஜினால் தான் நான் பிரசவித்தேன் என்பதாக சொன்னார்களா இல்லையா? சொன்னாலா இல்லையா? அப்போ அத்தகைய அந்த குழந்தை, வயிற்றினால் குத்தப்பட்டு பேசிய அந்த குழந்தைதான் இரண்டாவது குழந்தையாக இருக்கின்றது என்ற இந்த சம்பவத்தை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி தருகிறார்கள். அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த பாடத்தினுடைய இந்த பாகம் 2ல இதுவரைக்கும் நம்ம வாசிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல அந்த பாடத்தினுடைய பாகம் 3ல வபைனா என்பதில இருந்து வபைனா சபியுன் என்பதில இருந்து நம்ம இந்த ஹதீஸுடைய முழுமையாக நம்ம வாசிப்போம். அப்போ அதுல சொல்லப்படக்கூடிய செய்திகள், அதனுடைய தர்ஜுமாக்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.